உயிரே உறவே தமிழே. வணக்கம். இந்த 7 ஆண்டுகள் எப்படி கடந்தது என்பது தெரியவில்லை என்று சொல்வது மெய்யாக இருக்காது. ஒவ்வொரு கணமும் எனக்கு புரிந்தது, தெரிந்தது. நம்முடைய ஏற்பாடு, நம்முடைய தயாரிப்பு எல்லாம் நம்முடைய நேர்மையும் உத்வேகமும் தான் என்பது எனக்கு புரிந்தது. மற்றபடி வேறு எதுவும் இல்லாமல் இந்த அரசியல் களத்தில் குதிக்கும் தைரியம் எனக்கு எப்படி வந்தது? இந்த மாடியிலிருந்து தான் வந்திருக்க வேண்டும் என்று நினைக்கிறேன். காரணம், நான் கோபத்தில் அரசியலுக்கு வந்தவன் அல்ல, சோகத்தில் வந்தவன். என் மக்களுக்கு இப்படி நடக்கலாமா, ஏன் இப்படி போயிட்டே இருக்கு அப்படிங்கிற ஒரு கேள்வியுடன் வந்தவன் நான். இதுக்கப்புறம் என்ன நடக்கும், இப்படி போனா எது என்ன ஆகும் என்பதை பற்றி எல்லாம் யோசிக்காமல் நான் இங்கே வந்திருக்கிறேன். முதல் ஒரு கேள்வி என்னை எல்லாரும் கேட்கிறாங்க, என்னுடைய கட்சிக்காரர்களை கூட கேட்கிறாங்க, நீங்க சினிமாவில் நடிக்க போறீங்களே, அப்ப முழு நேர அரசியல்வாதி இல்லைன்னு மற்றவங்க எல்லாம் சொல்றாங்களே. முழு நேர அரசியல்வாதி என்பவர் யார்? நான் வெறுமையில போட்டு பேசிட்டேன், யாராவது தப்பா பேசிடக்கூடாது. ஒருவனும் கிடையாது என்பதுதான் உண்மை. முழு நேர அப்பனும் கிடையாது, முழு நேர கணவனும் கிடையாது, முழு நேர பிள்ளையும் கிடையாது. அவனுக்கு 8 மணி நேரம் தூங்கி ஆகணும், 8 மணி நேரம் வேலைக்கு போய் ஆகணும், 4 மணி நேரம் வீட்டில் இருக்காங்க. அப்ப முழு நேர அரசியல்வாதி என்பது யார் என்று எனக்கு சொல்லுங்கள். நான் எதற்காக சினிமாவில் நடிக்கிறேன் என்பதை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். என்னை இத்தனை வருடமாக இந்த வீடு, இன்னொரு வீடு, காரு, வசதி எல்லாம் கொடுத்து வைத்திருக்கிறீர்கள். நான் எதற்கு அரசியலுக்கு வர வேண்டும்? வந்தேன் என்றால் அதற்கு ஒரே காரணம், உங்கள் அன்புக்கு கைமாறு நான் இன்னும் செய்யவில்லை என்பதுதான்.